அயலான்ல நாங்க பார்த்த சிவகார்த்திகேயனும், அமரன்ல பார்த்த சிவகார்த்திகேயனும் வேற ஒரு பரிணாமத்துல இருக்காரு. எப்படி பார்த்தீங்க? அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்தது? அவர் எவ்ரிடே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவ்வளோதான். வேற ம். ஒண்ணுமே இல்ல. அதாவது தன்னுடைய உழைப்பு மட்டும் இல்லாம, தன்னால என்னெல்லாம் இன்னும் பண்ண முடியும்ன்ற ஒரு தேடல் இருக்கு அவர்கிட்ட. அது அது வெற்றிக்கான ஒரு படியா தான் நான் பார்க்குறேன். எனக்கு போதும். எனக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. நல்ல ம். கதை இருக்கு. போதும்னு இல்லாம, மெனக்கெட தயார். நான் இன்னும் ஏதோ பண்ணணும்ன்ற ஃபீல் அவருக்குள்ள இருக்க, இருக்க, இருக்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே தான் இருப்பார். ஒரு தொய்வே வந்தாலும் தூக்கி போட்டு அடுத்ததுக்கு போயிடுவார். ஏன் தொய்வு வந்தாலும் அப்படின்றன்னா, இன்னொரு ட்ரை பண்ணியிருக்கலாம். ம். ம். அது ஒரு வேளை ஏதாவது ஒண்ணு ஆனா கூட, அடுத்த ட்ரைன்னு ஒண்ணு. நான் ட்ரையே பண்ணலனா தான் நான் நொந்துருவேன். எனக்கு தெரிஞ்சது இதுதான். இத்தனி பண்ணிட்டேன். இந்த தடவை என்ன உட்கார வச்சுட்டாங்க. அடுத்து இதே தான் பண்ண போறேன். எப்படி ஏத்துப்பாங்க? நான் பயப்படணும். அவரு வேற வேற பரிமாணத்துல எவ்ரிடே அவர அப்டேட் பண்ணிட்டு, மெனக்கெட்டு பண்றதுனால டெஃபினட்டா சிவகார்த்திகேயன் சாருடைய வேற ஒரு ஜோனர் தான் அது. ம். ம். அத பார்க்கும்போது எல்லாருக்குமே, "ஏய் இது பண்ணார்ல, இது பண்ணார்ல, இதுவும் பண்றார்ல, இன்னும் என்னலாம் பண்ணுவார்?" ஒரு எதிர்பார்ப்ப உருவாக்கிட்டார். அதுதான் நிதர்சன உண்மை.